பல்லாக்கு வருவீங்களா இல்ல குதிரை மேல வருவீங்களா? அது நான் என்ன தெய்வமா பல்லாக்க மேல வர்றதுக்கு சாதாரணமா நடந்து வருவேன். ஆனா உண்மையா போய் வேணும். மைக்கு முன்னாடி நம்மளும் உட்காந்துருக்கோம், என்ன வேணாலும் பேசணும், பேசக்கூடாது. உண்மையான வார்த்தையா இல்லையா? உனக்கு தெரியணும், நீ பேசணும். நீ என்ன வேணாலும் பேசிக்கங்க, அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. என்னுடைய மக்கள் எனக்கு வரவங்க வருவாங்களா, எனக்கு செய்யறவங்க சரிதான் இருப்பாங்க. என் தாயை வந்து கும்பிட்றவங்க என்னைக்குமே கைவிட மாட்டான். பணபலம் ஜாஸ்தி, பணபலம் இருக்கோ இல்லையோ, புரியுதுங்களா? திருநங்கைகளும் சரி, பிள்ளைங்களும் சரி, மற்ற பெண்களும் ஆண்களும் சரி, எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. ஏன்னா தெரியாதவங்களும் சொல்லுவாங்க, சும்மா வந்துட்டு திருநங்கைலாம் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்து பாக்குறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. ரஜினி அம்மா மயனக்குள்ள நடக்கிறதுனாலே அந்த அம்மா அங்கால சரி சக்தியா வரா, கருணையா வரா, மக்களை காப்பாத்துற மகராசி எங்க அம்மா அங்கால சரி. அவ வரா, விளையாட்டுக்கா பேசுற விளையாட்டா பாக்குறவங்களாம் அவ பாத்துக்கிட்டோம். வேணும்னு சொல்றவங்க வாய்க்கெல்லாம் வந்துட்டு சும்மா பேசுற வாய்க்கெல்லாம் அவளை அகாதவா பேசுற அவ பாத்துக்கிட்டோம், அவ பார்த்து கூலி கொடுக்கட்டும். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். துன்ற வாய்க்கு பிரோஜனம் இல்லாம ஆயிடும். மக்கள் நிறைய பேர் வருவாங்க. நான் சொன்னது சும்மா சாதம், அதோட டபுளா கூட வருவாங்க. இப்ப இவ்வளவு செலவையும் இந்த ரஜினி அம்மா ஒரு வேளை பார்க்க முடியாது. பார்க்கலாம். இவ்வளவு செலவையுமா நீங்க கேட்கறதுக்கு நான் சொல்றேன், பார்க்க முடியாது சொல்ல, பார்க்கலாமே. ஏன் பார்க்க முடியாது? ஏன் கேளுங்க, செலவாக அது கேளுங்க. என்னோட திருநங்கை சமுதாயம் இருக்காங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் செய்யற நல்லதெல்லாம்னு. நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அனாதை பணத்தை எடுக்கிறதுக்கு அது ஒரு பாகம் பிரிச்சுடுவேன். ஒரு பாகம் வந்து இந்த அம்மா அங்கால சரி சீட்டு போட்டு வச்சிடுவேன். ஒரு பாகம் என் குடும்பத்தை பார்த்துக்கணும். எல்லா இடத்துலயும் வராங்க, அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாடத்தேர் ஏறுவா, கொள்ளத்தேர் ஏறுவா, அன்னவாகனம் தேர் ஏறுவா, மயில் வாகனம் தேர் ஏறுவா, அந்த மாதிரி நெருப்பு மிதிப்பாங்க. அம்மாவுக்கு பெரிய தேர் வரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் தாய் அங்கால சொல்லி எல்லாரையும் காப்பாத்துருவோம். வருஷம் அதிகமா தான் கம்மியாகல அவளுடைய சக்தி, புரியுதுங்களா? நேற்று நானே கண்குள்ள பார்த்தேன், எவ்வளோ பேர் அன்னதானம் வந்து பண்றாங்க, எவ்வளோ பேர் தனியா எடுத்து வந்து பண்றாங்க. அம்மா நாங்க வேண்டிக்கிறோம். நிறைய பேர் வந்து அவங்களால பண உதவியோ பொருள் உதவி கொடுக்குறாங்க. அம்மா நான் வேண்டிக்கிறேன். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, திண்டுக்கல், குஜராத்தி, நம்ம லோக்கலு எல்லாமே நையாண்டி, பேண்டு வாத்தியம், ராஜமேளம், பம்பசெட்டு, தம்பூரம், ஜண்டா மேளம், சிங்காரி மேளம், பெரிய பெரிய மோளம் அடிக்கிறாங்க, அன்னமோளம் எல்லாமே அம்மாவை அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேல்மலையனூர், ரெண்டாவது திண்டிவரம், மூணாவது வேலூர், புரியுதுங்களா? நாலாவது அரக்கம். அந்த மாதிரி பிரம்மாண்டமா கலவை, அந்த மாதிரி பிரம்மாண்டமா அங்கெல்லாம் வந்துட்டு குறைஞ்சது 20,000 30,000 பேர். காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி, அந்த மாதிரி எக்கச்சக்கம் பேர் கொண்டு விடுவாங்க. இட்லி, பொங்கல், பூரி, வடை, சட்னி, சாம்பார், காபி, கேசரி, அதான் டிஃபனு. நேற்று மதியானம் குலோப் ஜாமு, பாயாசம், அப்பளம், 3 வகை கூட்டு, கார குழம்பு, சாம்பார், ரசம், மோர், வடை பாயாசத்தோடு. நேற்று நைட்டு எல்லாருக்குமே பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி, நான்வெஜ் இல்லாம அம்மாவுக்கு போட்டாங்க. இன்னைக்கு காத்தால பொங்கல், ஊத்தாப்பம், மசால் வடை, இட்லி, சாம்பார், சட்னி. இன்னைக்கு மதியானம் லட்டு, சாப்பாடு, சாம்பார், வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு பட்டாணி, டிஸ்கோ பொரியல். காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சு யானை, குதிரை எல்லாமே வரும். ஆனா ஒரிஜினல் யானைக்கு பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் பேசினேன், 80,000 கட்ட சொன்னாங்க. சரி கட்டுறோம், பெரிய விஐபி வச்சு தரேன்னு சொன்னாரு. அம்மா நான் வச்சு தரேம்மா, டைரக்டர் வச்சு தரேன்னு சொன்னாரு. ஆனா மூலக்கடை வரைக்கும் தான் அது பர்மிஷன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது, உள்ள வர்றதுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால யானை வைக்க முடியாது. வணக்கம்மா. வணக்கம். இந்த மயான கொலை பத்தி அதோட சிறப்பு என்ன? மயான கொள்ளை வந்துட்டு அம்மா அங்காள பரமேஸ்வரி தான். அம்மாவுக்கு வந்துட்டு பிரம்மதோஷம் முடிச்சிடும். சிவபெருமானுக்கு பிரம்மதோஷம் முடிச்சோடனே அம்மா வந்து தன் கணவரை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் பெருமாள் கிட்ட போறாங்க. அது வரைக்கும் அம்மா ஆதி பராசக்தி தான், அங்காள பரமேஸ்வரி கிடையாது. பெருமாள் கிட்ட சொல்றாங்க, என் கணவருக்கு வந்து பிரம்மனுடைய தலை கீழே பிரம்மதோஷம் முடிச்சிருச்சு, நான் என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் வந்து சொல்றாங்க தங்கச்சிக்கு, அம்மா அவன் காசி அன்னபூர்ணிகிட்டே போய் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்க கணவர், கடைசியில் உங்கள்கிட்ட வருவாங்க, 5 மலையில 3 மலையை உருண்டை ஆயிக்கும் சாதமா, 2 மலையை கையில வச்சுக்கோ, அந்த பிரம்ம கமலத்துல போடு, அது சாப்பிட்டு அந்த ருசியில திருப்பி வரும், கையை விட்டு இறங்கிடும். அப்போ உன் கையில இருக்க அந்த 2 மலையை உருட்டி சாதமா இறைச்சிடு அப்படின்னு சொல்லும்போது அந்த கபாலமாகப்பட்டது இறங்கி கீழே வந்துட்டு ஒரு ஆரம்பிச்சுட்டு அம்மா அங்கால சொல்லி சிவபெருமானை கூட்டு போயிட்டு அக்னி குளத்துல முங்கி பிரம்மதோஷத்தை தீர்த்துறாங்க. பிரம்மதோஷத்தை தீர்த்த உடனே அந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது நேரம் அங்காளேஸ்வரி கிட்ட வந்துடுது. அங்காளேஸ்வரி கிட்ட வந்து ஆதிபராசக்தி கிட்ட வந்தோடனே அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கபாலத்தை காலில் போட்டு மிதிச்சிடுறாங்க. மிதிச்சு வானத்துக்கு பூமிக்கு நின்ன உடனே பிரம்மனுடைய மனைவி யாரு, சரஸ்வதி, அவங்க வந்து அம்மா அங்காளேஸ்வரி சபிச்சிடுறாங்க.
நீ என்னுடைய கணவருடைய தலையை போட்டு இந்த மாதிரி மிதிச்சிட்டு நீ இந்த மாசம் ஒரு மாதத்துல நீ வந்து தேய்கள் ஆடுற இடத்துல புனம் எரியிற இடத்துல கோயில் கண்டி அங்காளஸ்வரியா நீ இருக்கணும். பச்சை மரம் பால் ஊத்த அதில் நீ பவனி வரணும். அது உனக்கு பாடத்தேருன்னு சொல்லிட்டு மயில் இறகும் மண் இறகும் உனக்கு இதான் ஆபரணம், கந்து துணி தான் உனக்கு ஆபரணம்னு சொல்லிட்டு சபிச்சிட்டு போயிடுறாங்க. சபிச்சவன தான் அங்கே தான் அம்மா அங்காளஸ்வரி. அப்படி பித்தம் போகிறதுக்கு தான் மாசி ஒரு மாதத்தில் மின்னாள் சிவராத்திரி அம்மாவுக்கு மறுநாள் வந்து மயன கொள்ளை. மின்னாள் சிவனோட மறுநாள் அம்மாவுக்கு மயன கொள்ளை. ஆனால் நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அங்கே அம்மா தேரெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம இங்கே கொள்ள விடுவோம். 7வது நாள் நம்ம கொள்ள விடுவோம். சிறப்பமாக நான் ஒண்டி பண்ணல, அந்த சக்தி வந்து எனக்கு அம்மா கொடுக்கல. எல்லாரும் உங்களை மாதிரி புரியுதுங்களா? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், வாயிரனா அதுக்கு பேசலாம், நான் இன்னும் பேசிட்டு போட்டோம், அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். புரியுது பார்த்தீங்களா? அப்படி இது பண்ணுறாங்க. முக்கியமாக வந்துட்டு ஊர் மக்கள், பெரியவங்க, விஐபிங்க, இங்கே கோயிலுக்கு வந்து நல்லானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது அரிசி ஆடு எடுத்து கொடுத்துருக்காங்க, 7-8 ஆடு எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிணி தீக்கிறவங்க அங்காளஸ்வரி. புரியுதுங்களா? என்கிட்ட வந்து பேய் பிடிச்சவங்க செய்வனதவங்க நல்லாயி அந்த அம்மா கொஞ்சம் சொல்லித்தான் போகிறாங்க, செய்யாமல் இல்லை. இந்த ஊரில் கேட்டாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஊருக்காரவங்க நீங்கள் புரியுதுங்களா? அவங்களால முடிஞ்சது எல்லாம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. அண்ணன் ஆதிக்க சொன்ன வீட்டிலேருந்து அப்படியே மளிகை சாமான் இறக்குவாங்க. அது எத்தனை லட்சம் மளிகை சாமான் அவங்க இறக்குவாங்க. அப்புறம் காவல்துறையும் நம்மளுக்கு நல்ல ஒரு வழி பண்ணி கொடுப்பாங்க. கவுன்சிலர் அண்ணன் எல்லாரும் நல்ல வழி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்குவாங்க. நான் போனா முடியாது. அவன் மனசு யார் மனசுல போய் இறங்கணுமோ அவங்கள இறங்கி செய்ய வைக்கிறான். இதுதான் உண்மை. இப்போ வருஷம் வருஷம் வந்துட்டு நான் இது விட்டா நான் 29வது வருஷம். 21 29 29வது வருஷம். நான் வந்து 8 வருஷம் மலையனூர்ல விட்டேன். 21 வருஷம் இங்க நான் விடுறேன். 21 வருஷத்துல வருஷம் அதிகமா தான் போதோ கம்மியாகல. அவளுடைய சக்தி புரியுதுங்களா? நேற்று நானே கண்குள்ள பார்த்து எவ்வளோ பேர் அன்னதானம் வந்து பண்றாங்க, எவ்வளோ பேர் தனியா எடுத்துட்டு வந்து பண்றாங்க. அம்மா நாங்க வேண்டிக்கணும். நிறைய பேர் வந்து அவங்களால பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்குறாங்க. அம்மா நான் வேண்டிக்கினேன் அப்படின்னு. நேற்று நீங்க வந்திருப்பீங்க. அப்போ இந்த வருஷம் வந்துட்டு நேற்று வந்துட்டு வியாழக்கிழமை வந்து கணபதி ஹோமம் பண்ணாங்க. அம்மாவுக்கு 17 வகை திரவியத்தில் வந்துட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. மக்கள் ஜனம் வந்தாங்க. நேற்று காத்தால 27ஆம் தேதி நேற்று காத்தால பாளையத்தம்மன் கோயிலேருந்து ஒரு 400 பால் அபிஷேகம் 400 பால் கொடுத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்து வந்து மனசார அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி போயிறாங்க. அன்னைக்கு இரவே அகின் சட்டி எடுத்துக்கிட்டு 100 பேர் அகின் சட்டி சலா காவடி எல்லாம் போட்டு காளி வசம் தெரிச்சு மதுரை வீரன், அம்மாவோட புள்ள மதுரை வீரன், பாவாடாராய மதுரை வீரன். அந்த மதுரை வீரன் கத்தி மரம் ஏறினாரு. எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க. அகின் சட்டி எடுத்தாங்க. நேற்று முடிஞ்சிச்சு. இன்னைக்கு போயிட்டு சுடுகாட்டில் கற்பூரம் கொடுப்போம் அம்மாவுக்கு. அது எந்த நேரம்? அது மணி 4 மணி. அப்போல்லாம் வந்து வேஷம் மட்டும் போவோம். இப்போ வந்துட்டு நான் மட்டும் போய் கற்பூரம் ஏற்றிட்டு அந்த சாம்பல் எடுத்துருவேன். சாம்பல் எடுத்துருந்து அங்கே அடிதண்டை பிடித்தண்டை போடுவோம். எத்தனை அடி உருவோம் அப்படின்னு. கை கால் முடியாதவங்க, கால் முடியாதவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கை முடியல அவனோட கை அளவு காய்கறி எடுத்து வருவாங்க. வயிறு சம்மந்தம்னா வயிறுக்கு மற்ற எடுத்து விடுவாங்க. கால் அந்த மாதிரி எடுத்து வந்து கொட்டுவாங்க. காசு கொட்டுவாங்க. குழந்தை இல்லாதவங்க பாலாடை வாங்கி போடுவாங்க. அந்த கண்ணு வைக்கிற கண் எடுத்து சாப்பிடுவாங்க. முட்டையை குழந்தை பிறகு சாக்லேட் எடுத்து கொட்டுவாங்க. படிப்பில் பாஸ் ஆகினா நோட் புக் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணுறது எல்லாம் எடுத்து வந்து போடுவாங்க. அம்மா அங்காள பரமேஸ்வரி நாளைக்கு காத்தால மேலதாளங்கள் முழங்க. நீங்கள் இந்த மேலதாளம்னு சொல்லும்போது ஒரு விஷயம், சிறப்பான விஷயம் ஒன்று தோணுது. இந்த மாதிரி வந்து ஒரு புதுவிதமான நிகழ்ச்சியாக இந்த மேலதாளத்தை கொண்டு வரத சொன்னாங்க. அதில் என்ன உங்களோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. 1 மேலே 2 மேலே 3 மேலே பார்த்துருக்கோம் கண்டிப்பாக. ஆனால் இந்த முறை வந்து ஒரு 500 மேளத்துக்கு மிகாமல் இருக்க போகுது. 500 மேலன்னா 500 வகையான மேளங்கள். ஆமாம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, திண்டுக்கல், குஜராத்தி புரியுதுங்களா, நம்ம லோக்கலு எல்லாமே நையாண்டி, பேண்டு வாத்தியம், ராஜ மேளம், பம்பை செட்டு, தம்பூரம், ஜண்டா மேளம், சிங்காரி மேளம், பெரிய பெரிய மோளம் அடிக்கிறாங்களே அந்த மோளம் எல்லாமே அம்மாவுக்கு அடிப்பாங்க.
அதுதான் இங்கே வந்து ஹைலைட். ஆளுக்கு ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்குவாங்க, புரியுதுங்களா? சொல்கிறவங்க சொல்ல அந்த அம்மா இவ்வளோ பிரம்மாண்டமாக செய்கிறாங்க அப்படின்னு. என்னுடைய திருநங்கை சமுதாயத்தில் என்னுடைய மக்கள், என்னுடைய மகனாருங்க, இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் நிறைய அம்மாவுக்கு செய்கிறாங்க. அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. வருடம் 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 பெருகிட்டே தான் இருக்குது. போன வருஷம் 150 பேர் பால் கூட எடுத்தாங்க. இந்த வருஷம் 300 பேர் பால் கூட எடுத்தாங்க. அப்போது எங்க ரஜினி அம்மா இன்னும் அதே நிலையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் எப்பயுமே இருப்பேன். அதே மாதிரி எப்போ நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இந்த 5 நாள் உணவு உபசரிப்பு எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்க. வியாழக்கிழமை காத்தால கிச்சடி, வடை, இட்லி வச்சாங்க. அண்ணன் மதியானம் எல்லாருக்குமே வந்துட்டு தக்காளி சாதம். வியாழக்கிழமை எந்த விசேஷமும் கிடையாது, பதிவிலக்கு மட்டும்தான். வெள்ளிக்கிழமை நேற்று காத்தாலே இட்லி, பொங்கல், பூரி, வடை, சட்னி, சாம்பார், காப்பி, கேசரி காத்தால டிஃபனு. நேற்று மதியானம் குலோப் ஜாமு, பாயாசம், அப்பளம், 3 வகை கூட்டு, காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர், வடை பாயாசத்தோடு. நேற்று நைட்டு எல்லாருக்குமே பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி, நான்வெஜ் இல்லாமல் அம்மாவுக்கு போட்டாங்க. இன்னைக்கு காத்தால பொங்கல், ஊத்தாப்பம், மசால் வடை, இட்லி, சாம்பார், சட்னி. இன்னைக்கு மதியானம் லட்டு, சாப்பாடு, சாம்பார், வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு பட்டாணி, டிஸ்கோ பொரியல். இன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஊத்தாப்பம், கிச்சடி, ஆமை வடை. நாளைக்கு காத்தால பூரி, இடியாப்பம், தோசை, இட்லி, பொங்கல், கேசரி, வடை. காத்தால வந்து பாதுஷா, சாம்பார், கார சட்னி, கெட்டி சட்னி, புதினா சட்னி, 9 வகை நாளைக்கு காத்தால டிஃபன். ஏன்னா 1000 பேருக்கு மேலே நாளைக்கு சாப்பிடுவாங்க காத்தால. இந்த மேளம் சொல்லும்போது இதில் எது ரொம்ப இது அம்மனுக்கு ஏற்ற ஒரு விதமான மேளமாக சொல்லப்படும்? 500 விதமான அம்மாவுக்கு மேலதான பம்பை விடுக்க தான், ராஜ மேளம் தான். அந்த காலத்தில் ராஜாவே வந்து ராஜமோகன் பேர் சொல்றது வந்து அந்த காரணம் தான். எல்லா மூலம் ஆடும்போது மட்டும் ராஜாக்கள் வந்துட்டு சும்மா அப்படி ஆடினாங்க. ஆனால் ராஜமூலம் அடிக்கும் போது மட்டும் எந்திரிச்சு ஆட மாட்டாங்க. அதனால தான் ராஜமேளம்னு சொல்றது அது. நாளைக்கு எத்தனை மணிலேருந்து ஆரம்பமாகும்? காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. காத்தால 8 மணிக்கு ஆரம்பிச்சு இங்கே எல்லாரும் யானை, குதிரை எல்லாமே வரும். ஆனால் ஒரிஜினல் யானைக்கு பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் பேசினேன், 80,000 கட்ட சொன்னாங்க. சரி கட்டுறோம், பெரிய விஐபி வச்சு தரேன்னு சொன்னார். அம்மா நான் வச்சு தரேம்மா, டைரக்டர் வச்சு தரேன்னு சொன்னார். ஆனால் மூலக்கடை வரைக்கும் தான் அதுக்கு பர்மிஷன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது, உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால யானை வைக்க முடியாது. மற்றபடி குதிரையில் வந்து 4 குதிரையும் அம்மா கொடி ஏறிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து பல்லக்கில் ஒரு அம்மா வருவாங்க. பெரிய உற்சவரில் அம்மா சிம்ம வாகனத்தில் மகிஷாசுரம் பார்த்தீங்க 54 கை வச்சுட்டு வருவா. அத்தனை வகை மேளங்கள், படம் சூழ அம்மா வருவாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு முடியும்? ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு காத்தால 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10 மணிக்கு முடியும். முடியாதவங்க, கை கால் முடியாதவங்க வேண்டியிருப்பாங்க. தாயே எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேலை கொடு, நான் இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்குவாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க காளி வேஷம் போட்டு வருவாங்க, அம்மன் வேஷம் போட்டு வருவாங்க, குறத்தி வேஷம் போட்டு வருவாங்க. நோய் வாய்ப்பட்டுதாங்கன்னா நோய் வாய் வேஷம் மாதிரி போட்டு வருவாங்க. போலீஸ் வளர்க்குறேன்னா போலீஸ் வளர் அந்த மாதிரி வேண்டிக்குவாங்க. அம்மாகிட்ட வேண்டிட்டு அவங்க வேஷம் போட்டு வருவாங்க. ஆனால் முக்கால்வாசி அம்மன் வேஷம் தான் போட்டு வருவாங்க. ஏன்னா அம்மா அங்கெல்லாம் சொல்லி பேய்க்கு பெரியும், பச்சைப்படத்துக்கும் சொந்தக்காரி, புரியுதுங்களா? சுடுகாட்டில் கோயில் கொண்டவோ, ஆனால் கருணையுள்ள தெய்வம், புரியுதுங்களா? இதான் உண்மை. தெரியாதவங்க சிலது என்னென்னவோ பேசுங்க. இப்போ வந்து ஆன்மீகம் வந்தாலும் சரி, பழைய ஆன்மீகம் வந்தாலும் சரி, அது உள்ள முழுசாக இறங்குனவங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? நாங்களும் கோயில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அதெல்லாம் சும்மா பேச்சு, புரியுதுங்களா? நான் 32 வருஷமாக மயான கொலை செஞ்சுட்டு இருக்கிறேன். மேல்மலைந்து 32 வருஷமா. நான் இப்போ இது செய்யலை, 32 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு என் சொந்த குலத்தை என் தாய் அங்கால சொல்லி எல்லாம் கேட்கலாம். 10 நாள் பொறுத்து வைக்கிறாங்க அவங்க மசான கொல்ல அப்படி. ஏன்னு கேட்டால் 10 நாள் ஏன் பண்ணா எங்கள் அம்மா தாயாருக்கு எல்லாமே அங்கே கடைசியில் அவள் அன்ன வாகனத்தில் யானை வாகனத்தில் வந்த பிறகு தான் அவள் சாந்தமாக சொருகினி ஆவாள். அது வரைக்கும் அவளுக்கு வந்துட்டு பாடத்தேர் ஏறுவா, கொல்லை தேர் ஏறுவா, அன்ன வாகனம் தேர் ஏறுவா, மயில் வாகனம் தேர் ஏறுவா. அந்த மாதிரி நெருப்பு மிதிப்பாங்க. அம்மாவுக்கு பெரிய தேர் வரும். அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் தாய் அங்கெல்லாம் சொல்லி எல்லாரையும் காப்பாற்றுருவோம். ஆனால் உண்மையாக போய் வேணும். மைக்கு முன்னாடி நம்மளும் உட்காந்துருக்கோம், என்ன வேணாலும் பேசணும், பேசக்கூடாது. உண்மையான வார்த்தையா இல்லையா? ரைட். உனக்கு தெரியணும், நீ பேசணும்.
கண்டிப்பாக. நீ என்னன்னாலும் பேசிக்கங்க, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. என்னுடைய மக்கள் எனக்கு வரவங்க வருவாங்களா, எனக்கு செய்கிறவங்க சரிதான் இருப்பாங்க. என் தாயை வந்து கும்பிட்றவங்க என்னைக்குமே கைவிட மாட்டான். அதனால மகத்தான பணி. ஆமா, பணபலம் ஜாஸ்தி. பணபலம் இருக்கோ இல்லையோ புரியுதுங்களா, திருநங்கைகளும் சரி, பிள்ளைங்களும் சரி, மற்ற பெண்களும் ஆண்களும் சரி, எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. சுமார் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? 5000-7000 பேர்கிட்ட வருவாங்க. இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க? கம்மியாக சொல்லிட்டு அதிகமாக வரலாம்ல, உங்களுக்கு தெரியும். ஏன்னா வருஷம் இந்த ரோடே அப்படியே சம்பித்து போயிடும். 10,000 பேர் வருவாங்க. நான் சும்மா சொல்கிறேன், ஏன்னா தெரியாதவங்க சொல்லுவாங்க சும்மா வந்துட்டு திருநங்கைலாம் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்து பார்க்குறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. ரஜினி அம்மா மயனக்குள்ள நடக்கிறதுனாலே அந்த அம்மா அங்கால சரி சக்தியா வரா, கருணையா வரா, மக்களை காப்பாத்துற மகராசி எங்க அம்மா அங்கால சரி அவ வரா. புரியுதுங்களா, விளையாட்டுக்கா பேசுற விளையாட்டா பார்க்குறவங்களாம் அவ பார்த்துக்கட்டும். வேணும்னு சொல்ற வாய்க்கெல்லாம் வந்துட்டு சும்மா பேசுற வாய்க்கெல்லாம் அவளை அகாதவா பேசுற அவ பார்த்துக்கிட்டோம், அவ பார்த்து கூலி கொடுக்கட்டும். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். துன்ற வாய்க்கு பிரோஜனம் இல்லாம ஆயிடும். மக்கள் நிறைய பேர் வருவாங்க. நான் சொன்னது சும்மா சாதம், அதோட டபுளா கூட வருவாங்க. என்ன ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த மயனக்குள்ள தான் ஸ்பெஷல். அதுல என்ன ஸ்பெஷல்? அதான் அம்மா அங்காள பரமேஸ்வரி அம்மா வீதி உள்ள வருவா. வீதி உள்ள வந்தோடனே எங்க அம்மா வந்து அந்த உருவம் போட்டு வைப்பாங்க. அம்மா சம்ஹாரம் ஆடுவா. எல்லா தேவதைகளும் பரிவட்ட தேவாதிகளும் அம்மாவுக்கு ஆட ஆரம்பிப்பாங்க. ஆட ஆரம்பிச்சுன்னு பிரார்த்தனை பண்ணவங்க, உடம்பு முடியாது, கை கால் விழுந்தவங்க, வயிறு பண்ணவங்க, அந்த மாதிரி வேண்டவங்க ஆடு கோழி பலித்தரன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வேண்டுவாங்க. அந்த ஆட்டை வெட்டி கொடுப்பாங்க. அம்மா வந்து குடிச்சிட்டு ஆடு கோழி பலி எல்லாமே இங்கேயே தான். ஆமா, எல்லாமே போக மாட்டாங்க, சுடுகாட்டுல கிடையாது, எல்லாமே இங்கேயே பாருங்க. நாளைக்கு வந்து பாருங்க சரிங்களா. உங்களுக்கு திறமை தான் அந்த கூட்டத்துல இருந்து வீடியோ வச்சு பாருங்க சரிங்களா. கோழி கொடுத்தோடனே அம்மா அந்த உதரவாய் துடைக்காம அந்த ஆக்ரோஷமா, ஏன்னா எல்லா தெய்வத்தோட முக்கோடி தேவர்களும் ஆதிபராசக்தியை பார்த்து கூட பயப்படல. ஆனா அங்காளேஸ்வரியை பார்த்து பயப்பட்டவங்க தான். ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கு நின்றவோ புரியுதுங்களா. அவளை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறோமோ ஊர் மக்களையும் நல்லபடியாக வைக்கணும், நம்மளையும் நல்லபடியாக வைக்கணும், இங்கே வர மக்களையும் நல்லபடியாக வைக்கணும், உங்களையும் நல்லபடியாக வைக்கணும், எங்களையும் நல்லபடியாக வைக்கணும். இதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ இவ்வளோ செலவையும் இந்த ரஜினி அம்மா ஒரு வேளை பார்க்க முடியாது. பார்க்கலாமே, இவ்வளோ செலவையுமா? நீங்கள் கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன், பார்க்க முடியாது சொல்ல, பார்க்கலாமே. ஏன் பார்க்க முடியாது? பார்க்கலாம். ஏன் கேளுங்க, அது கேளுங்க. என்னோட திருநங்கை சமுதாயம் இருக்காங்க. ஒருத்தருக்கு 5000 10,000 கொடுத்தாலும் 5000 வச்சுக்கோங்க. என்கிட்ட 300-350 என்னுடைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஊர் பொதுமக்கள் கொடுப்பாங்க, விஐபிங்க கொடுப்பாங்க, புரியுதுங்களா. நீங்கள் கொடுப்பீங்க, பெரியவங்க கொடுப்பாங்க, புரியுதுங்களா. அந்த மாதிரி நாங்களும் போடுவோம். நான் சம்பாதிக்கிறதுல 3 பாகமாக பிரிச்சுடுவேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் செய்கிற நல்லதெல்லான்னு. நிறையா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அனாதை பணத்தை எடுக்கிறதுக்கு, புரியுதுங்களா. அது ஒரு பாகம் பிரிச்சுடுவேன். ஒரு பாகம் வந்து இந்த அம்மா அங்காளேஸ்வரிக்கு சீட்டு போட்டு வச்சுடுவேன். ஒரு பாகம் என் குடும்பத்தை பார்த்துக்குவேன். இதுதான் உண்மை, ஓப்பனாகவே சொல்கிறேன், புரியுதுங்களா. இதுதான் உண்மை. வருஷம் இப்படி தான் நடக்கும், வருஷம் இப்படி தான் நடக்கும். அது அவளுடைய உத்தரவு. யார் மனசில் இறங்கி என்ன செய்ய சொல்லணுமோ அவளுடைய உத்தரவு, நம்மக்கிட்ட கிடையாது. இந்த மயான கொள்ளைக்கு வரும்போது எந்த மாதிரியான வேஷத்தில் வருவீங்க? நான் எப்பயுமே வந்து சிட்டாங்க முடித்தரிச்சு தான் வருவேன். அம்மா அங்காளேஸ்வரி வேஷம் தான், வேற நான் எதுவும் மஞ்சா பல்லாக்கு வருவீங்களா, இல்லை குதிரை மேலே வருவீங்களா? அது நான் என்ன தெய்வமா பல்லாக்க மேலே வர்றதுக்கு சாதாரணமாக நடந்து வருவேன். மஞ்சா பூசி பொட்டு வச்சுட்டு அம்மாவோட சிட்டாங்க கட்டிக்கிட்டு மணிமுகுடம் குல்லா தெரிச்சுக்கிட்டு நான் ஆடி வருவேன். மயான கொள்ளைக்கு வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாம். எது சொல்லலாம்? சுடுகாடு தான். சுடுகாடு முச்சிந்தி. இந்த மயான கொள்ளை எந்தெந்த இடத்துல மிகவும் சிறப்புமா? ஃபர்ஸ்ட் மேல்மலையனூர், 2வது திண்டிவரம், 3வது வேலூர், புரியுதுங்களா, 4வது அரக்கம். அந்த மாதிரி பிரம்மாண்டமாக கலவை, அந்த மாதிரி பிரம்மாண்டமாக அங்கெல்லாம் வந்துட்டு குறைஞ்சது 20,000-30,000 பேர். காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி, அந்த மாதிரி எக்கச்சக்கம் பேர் கொண்டு விடுவாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு வரப்போது வந்து ரொம்ப சாதாரண
ஒரு உடையில் தான் ஆமா வருவாங்க. புடவை கீழ் பாசம் கட்டி அந்த புளித்தோல் மாதிரி இருக்கும் அந்த துணியை போட்டுட்டு நான் வருவேன். அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அந்த காய்கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அவங்க பிணிகள் போவோம், உடம்பு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. மயானத்துக்கு போவீங்களா? இங்கேயே பண்ணுவீங்க? சனிக்கிழமை போயிட்டு அங்கே போயிட்டு அவள் பொறி கடை அவுத்திக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். நாளைக்கு அங்கேருந்து சாம்பல் எடுத்துட்டு இங்கே போட்டு அது மேலே காய் உருவோம். அந்த அடிதானம் பொடிதானம் போட்டு அது எத்தனை அடின்னு பார்த்து அந்த உருவம் போடுவோம். அப்போ 4 மணிக்கு மேலே தான் இங்கே வருவீங்க? ஆமாம், 4:30 ஆகிடும். 4:30 ஆகிடும் ஈவினிங். பின்ன அவ்வளோ பேர் 2000-3000 பேர் நான் தாண்டி வரணும்ல, ரோடு நெருக்க ஜன நிற்பாங்க. இங்கே எந்த மாதிரியான வேஷம் பண்ணி வச்சுருப்பாங்க? அந்த பெரிய அரக்க உருவம் போட்டு வச்சுருப்பாங்க. எப்படி ஒரு ஆம்பளை இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா உறுப்பும் வச்சு காய்கறியிலேயே 5 தலை பூசணிக்காய் வச்சு அம்மாவை அந்த படக்க வச்சுருப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, சூளத்தை எடுத்துகிட்டு ஆடுவாங்க. அந்த ஆடு கோழி பலி எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த சூளத்தை ஒரு சொறி அந்த காய் எடுத்து ஓகான்னு கொல்ல விடுவாங்க. காட்டுக்குச்சல் போடுவா. காட்டுக்குச்சல் போட்டோடனே அதை மக்கள் எல்லாம் அந்த காய்கறி எடுத்து அவங்க உடம்பு முடியாதவங்க சாப்பிடுவாங்க. மறுநாள் திங்கக்கிழமை அம்மாவுக்கு வடாத்தி செய்வாங்க. மஞ்சள் நீர் தெளிச்சுட்டு அவளுக்கு வாய் உதிரவாய் பொடிச்சிட்டு காத்தால சங்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டு இன்னும் திங்கக்கிழமை மதியானம் எல்லாருக்கும் அதான் 150 கிலோ மட்டனு எல்லாமே செஞ்சு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போடணும். எல்லாருக்கும் சமபந்தி. இதில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நேற்று இந்த 3 நாளே வந்துட்டு ஒரு 4000 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க. 4000 பேர் மேலே. ஆமாம். நாளைக்கு எப்படியும் காத்தால டிஃபன் மட்டும் 2500 பேருக்கு செய்ய சொல்கிறோம். அம்மா கிட்ட வந்து அருள் பெற்றவங்க வந்து எல்லாமே ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துல வர்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் நீங்க எப்படி கம்மியா சொல்றீங்களே? எல்லா இடத்துலயும் வர்றாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பசி சாப்பிடாம போக கூடாது யாருமே. பசின்னு யாரும் அம்மா கிட்ட நீந்து கீழே கொட்டினாலும் கொட்டிடுவோம். ஆனா பசினும் போகக்கூடாது. கீழே கொட்டுற மாதிரி நடக்காது. ஏன்னா உடனே இது வந்துன்னா எல்லாரும் அங்கங்க போய் கொடுத்துட்டு வந்துடும். அதுதான் சொல்லியிருக்கீங்களே, அங்கங்க ஆசிரமங்கள் கண்டிப்பா அவங்கள பார்த்து கொடுத்து. கண்டிப்பா ஆசிரமத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஆசிரமத்துக்கு தனியாக மாசம் நம்ம செய்து செஞ்சுட்டு இருப்போம். மிச்சத்துக்கு எல்லாம் எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நாளைக்கு மயான கொள்ளைக்கு அம்மாவோட ஆசையும் அம்மாவோட அருளையும் பரிபூர்ணமா தாய் அங்காளேஸ்வரியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும். எல்லாரும் பிரச்சனையும் தீரணும். எல்லாரும் கடவுளை வேண்டிக்குங்க. எல்லாருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, புரியுதுங்களா? அதுல நம்மளுக்கு எதிரியும் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. நம்மளுக்கு நடக்க போறது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு கடவுளை ஒவ்வொரு நாளும் விடிய நாள் நம்மளுக்கு நல்ல நாளா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்குங்க. மயான கொள்ளைக்கு வாங்க, எல்லா ஊர்ல இருந்தும் வாங்க. மனசார கூப்பிடுறேன். எல்லாரும் வந்துருங்க. புரியுவாங்க.